உறவுகளுக்கு வணக்கம். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம், இலங்கையில பேசு பொருளா மாறப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மைக்குமே சொல்ல போகைக்கு இலங்கையில மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை எவ்வளவுன்ற ஒரு விஷயமும் இந்த காணொளியூடாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்றதை தாண்டி மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் அவை, அதை பற்றி இந்த காணொளியில பேச போறேன். இலங்கையில பேசு பொருளாகிய நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். தொடர்ச்சியா காணொளி பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்துல அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி வளர்றதுக்கு ஆதரவா இருக்கும் என்ற விஷயத்த சொல்லி கொண்டு இப்ப நேரடியா வீடியோ இப்ப முதலாவது சொல்ல போகக்கூடிய விஷயம், இந்த விபத்துக்கள், இலங்கையும் விபத்துக்களும் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுற அளவுக்கு இலங்கையில அதிக அளவுல விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அண்மை கால பகுதியில உண்மைக்குமே அதிக அளவுல பேருந்துகள் விபத்துக்குள்ளாகிற நிலை கடந்த கால பகுதியில நிறையவே நடந்திருக்கின்றது. நான் இந்த வீடியோ எடுக்க இறுதியா பதிவாகிய விபத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதை நான் ஏன் சொல்றேன் என்று சொன்னா, இந்த வீடியோ உங்களை சேரேக்க இதை விட பாரிய விபத்துக்கள் கூட நடந்திருக்கும் என்று சொல்றதுக்கு ஆச்சரியப்பட தேவையில்லை. என்னடா அப்படியான நிலைமை தான் இப்ப போய்கொண்டிருக்குது. சரி, கொழும்பு புறக்கோட்டை பகுதியில ஒரு பெரிய தீ விபத்து நடைபெற்றது. இந்த தீ விபத்துல பல வர்த்தக கடைகள் நாசமாகிய நிலைமையை காணக்கூடிய மாதிரி இருந்தது. என்னன்னு சொன்னா, அந்த தீ விபத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் கட்டுப்படுத்த இல்லாம போட்டுது. அப்படியான ஒரு பாரிய தீ விபத்து தான் அங்க நடைபெற்று கொண்டிருந்தது. அப்படி இருக்க புதுக்குடியிருப்புல 26 வயது குடும்பஸ்தர், அவர் 2 மோட்டார் வாகனம் மோதியதுல அந்த 26 வயது குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கிறார். உண்மைக்குமே யோசிச்சு பார்ப்போம், 26 வயசுன்னு சொன்னா அவ இந்த குடும்பத்துக்கு என்று சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கை நிலை உண்மைக்குமே அதெல்லாம் சொல்லிக்கு அவ்வளவு தூரம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. நுவரேலியாவில் பஸ்ஸும் லொரியும் மோதி இருக்குது. அதுல பாரிய விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த நிலையில அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய தகவல் என்னவா இருக்குது என்று சொன்னா, 450 ஓட்டுநர்களுக்கும் 300 நடத்துனர்களும் வேலை வாய்ப்பு வழங்கப்பட போகின்றது. 450 ஓட்டுநர்கள், 300 நடத்துனர்கள். இந்த 300 நடத்துனர்கள்ல பெண் நடத்துனர்களுக்கும் பெண்களுக்குமே வாய்ப்பு கொடுக்கப்பட போகின்றது. அவ்வாறு சொன்னா, இந்த குழந்தைகளை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய வாகனம் அதுல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகின்றார்கள். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு என்று சொல்லி சீருடைகளுமே வடிவமைக்க போறார்கள். இப்ப விமான பணிப்பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு சீருடை இருக்குத்தானே, அது போல பெண்களுக்கு என்று சொல்லியுமே இந்த நடத்துனர்களுக்கு சீருடை வடிவமைக்க போறதாகவும் அரசாங்கத்திட்டிருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கின்றது. இது இலங்கையில நடைபெறக்கூடிய போக்குவரத்து சம்பந்தமான ஒரு தகவல். உண்மைக்குமே இந்த போக்குவரத்துல முக்கியமான ஒரு விஷயம் சமிக்ஞை. இந்த வீதி சமிக்ஞையை பார்த்து ஒரு சரியான ஒரு முறையில வாகனங்கள் ஓட்டைக்க விபத்துக்கள் குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி பல காரணங்கள் விபத்துக்களை தாக்கம் செலுத்துகின்றன. வீதி ஒரு காரணம், வாகனங்கள் ஒரு காரணம், வாகன ஓட்டுநர்கள் ஒரு காரணம் என்று சொல்லி பல காரணங்கள் அதுல தாக்கம் செலுத்த. முக்கியமா இந்த வீதி சமிக்ஞையை சொல்லலாம். இலங்கையில இந்த வீதி சமிக்ஞையை பற்றி ஒருத்தர் பாராட்டி, வெளிநாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் பாராட்டி ஒரு பதிவு போட்டிருக்கணும். உண்மைக்குமே இலங்கையின் வீதி சமிக்ஞைகள் அவ்வளவு தூரம் அற்புதமாக செயற்படுகின்றனவா என்ற ஒரு கேள்வி இதுல வருது. என்ன விதத்துல பாராட்டி போட்டிருக்கணும்னு சொன்னா, அவையில் ஒரு சுற்றுலாவாக வந்திருக்கணும். அப்படி சுற்றுலாவா வரைக்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு இடத்துல வீதி சமிக்ஞை ஒன்று போடப்பட்டிருக்கின்றது. அந்த வீதி சமிக்ஞை அடையாளம் அதுல ஒரு யானை இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாதையால யானைகள் போகின்றன, அளவு கொஞ்சம் கவனமா போக சொல்லிதான் அந்த ஒரு வீதி சமிக்ஞை அடையாளமா இருக்கும். இதை பார்த்தோன்னுமே அவர் தங்கண்டு சமூக ஊடகங்கள்ல எடுத்து போட்டிருக்கணும். எப்படியான ஒரு விஷயம் சொன்னா, இது போல நாங்கள் எந்த ஒரு நாட்டிலையுமே கண்டதில்லை. இது ஒரு மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னா, இலங்கை, இந்தியா, தாய்வான் இந்த 3 நாடுகள்லையுமே யானைகளுக்கு சொல்லி அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். என்று சொல்ல போனா யானைகளை புனிதமாக பார்ப்பார்கள்.
எங்கண்ட ஊர்ல இருக்கக்கூடிய, அதாவது வடமராட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு கூட யானை வந்து ஊர்வலமாக வருகின்றது. அது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு யானைக்கு சொல்லி ஒரு முக்கியத்துவம் இலங்கை, இந்தியா, தாய்வான் போன்ற நாடுகள்ல வந்து கொடுப்பார்கள். உண்மைக்குமே அந்த யானைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பாராட்டுக்குரிய விடயம். இப்ப நாங்க புனிதமாக பார்க்கக்கூடிய யானை, பசு, அவைகளெல்லாம் வந்து புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு உயிரினங்கள். இந்த உயிரினங்களை போல மனிதர்கள் நாங்களும் ஒரு உயிர்கள் தான். ஆனா இந்த மனிதர்களுக்கு வந்து பாதுகாப்பு எந்த அளவுல இருக்குது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்கள் நேரடியா வந்து ஒரு இடத்தை மட்டும் குறை சொல்லிட முடியாது. மக்களும் அதுக்கு மூல காரணமாக இருக்கிறார்கள் என்றதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு அடுத்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். இது வந்து முக்கியமான விஷயம், உறவுகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுங்க? உணவு, உடை, உறையுள், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு. இந்த உணவுன்றது பிரதானமா இருக்குது. அதுவும் வெளியில ஓடி ஆடி வேலைக்கு போற ஆட்கள் வந்து இப்ப வந்து ஒருத்தர் உழைப்புல வாழ முடியுமோ? வாழ முடியாது. வீட்டுல வந்து கணவனும் மனைவியும் வேலைக்கு போகணும். அப்படி வீட்டுல கணவனும் மனைவியும் வேலைக்கு போக வீட்டுல எங்க சமைக்கிறது? வீட்டுல சமைக்கிறதுன்றது வந்து ஒரு அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். அதால வந்து இலகுவா கிடைக்கக்கூடிய முறையில வந்து கடைகள்ல போய் சாப்பிடுறதுன்றது ஒரு அதிக அளவிலான ஒரு இதா வந்து இருக்குது. கடையில போய் சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி. கடையில வேண்டி சாப்பிட்றது உடனே சூடா கிடைக்கும், உடனே வந்து சுவையா கிடைக்கும்னு சொல்லிட்டு கடையில வேண்டி சாப்பிடும். இதை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே வந்து ஒரு கதையொன்று எடுப்பட்டது. என்னென்று சொன்னா வந்து இந்த உணவகங்கள்ல இயற்கைக்கு புறம்பான உணவுகள், அதாவது உணவுக்கு பொருத்தமற்ற உணவுகள், கரப்பான் பூச்சிகள் எல்லாம் அங்க அதிக அளவில் இருக்கிறதால இதெல்லாம் எவ்வளவுத்துல ஒரு தீங்கு விளைவிக்கும் மக்களுக்கு என்றது உண்மைக்குமே. உணவு தயாரிக்கிறாக்களை வந்து தெய்வமா, எப்படி நாங்கள் வைத்தியரை தெய்வமா பார்க்கிறோமோ, ஆசிரியரை தெய்வமா பார்க்கிறோமோ, உணவு தயாரிச்சு கொடுக்கக்கூடியவர்களும் அந்த ஒரு நேரம் பசியை ஆற்றினம், பசிய போக்கினம், அவைகளையும் தெய்வமா தான் பார்க்கணும். அந்த தெய்வங்கள் வந்து அசாத்தியமான முறையில இப்படி செய்யறதுன்றது ஒரு கூடாத ஒரு விஷயம். எங்கன்னு சொன்னா, கல்முனை சாய்ந்த மரலுக்கு இருக்கக்கூடிய அண்டிய பிரதேசத்துல இருக்கக்கூடிய உணவு கடைகளை போயிட்டு பார்க்க அங்க வந்து பொருத்தமற்ற முறையில பழுதடைந்த உணவுகள் நிறைய இருக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருந்ததா வந்து அந்த சுகாதார பிரிவினர் சொன்னார்கள். சுகாதார பிரிவினர் நிறைய விதத்துல வந்து அந்த கடைகளுக்கு நடவடிக்கையும் எடுத்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதால தெய்வங்களே கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து உணவுகளை கொடுங்க. ரெண்டா வேலைக்கு போற ஆட்களுக்கு நீங்க பிரதானமான ஒருத்தரா இருக்கிறீங்க. நீங்க இல்லைண்டா அவைகளால வந்து அன்றாடம் தங்கண்ட வயிற்றுக்கு வந்து உணவை சரியான முறையில எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஒரு விசுவாசத்தோட, ஒரு வேலைக்கண்டு சொல்லி ஒரு விசுவாசம் இருக்குன்னு, தொழில் விசுவாசம், அதோட நிறைய பேர் செயற்படுவீங்க. செயற்படாத கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செயற்பட்டீங்கன்னு சொன்னா உண்மைக்குமே நல்லா இருக்கும். அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம்தான், மனிதர்கள் கொடூர மிருகங்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். உண்மைக்குமே இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது ஒன்று போதை, மற்றது இப்ப சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். மனிதர்களாக வாழுவதற்கு வந்து அனுமதிப்பதில்லை. எங்கென்று சொன்னா, தேவலேகம காவல் பிரிவுல வந்து 36 வயது குடும்பஸ்தர் தன் மகனையும் மனைவியையும் வந்து ஒரு தகராறுல தாக்கி இருக்கிறார். அப்படி தாக்கிக்க வந்து அந்த மகன் இறந்துட்டார், மனைவி வந்து படுகாயம் அடைந்த நிலையில இருக்கு. இதுல யாரோ குறு சொல்லு? உண்மைக்குமே வந்து அந்த கணவன் செஞ்சிருக்கக்கூடிய செயல் சற்று யோசிக்கல. தண்ட ரத்தத்துல உருவான அந்த பிள்ளை வந்து தண்டு கையாலேயே துடிக்கிற கேட்க அது என்ன ஒரு மனநிலையில அந்த தந்தை இருந்திருப்பார். உண்மைக்குமே இதெல்லாம் யோசிச்சு பார்க்க உலகம் எதை நோக்கி செல்கின்றது என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இவ்வளவு தான் வந்து இன்றைய செய்திகளா நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இது பற்றிய கருத்துக்களை உங்களோட மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.